இன்னைக்கு அவ்வளோ வேறையும் நம்ம தோப்புக்கு கூட்டு போயிடணும். அன்னைக்கு பேய் அடிச்சது சொல்லியும் கேட்காம நான் போய் சொல்கிறேன்னு சொன்னாங்கல்ல, இவங்களையும் கூட்டு போய் அந்த பேய்கிட்ட 2 அடி வாங்க விட்டாதான் இவங்க நம்புவாங்க நம்மளை. ஏய் லூசக்கா, என்ன பண்ணிட்டு இருக்க நீ? எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கேன்டி. இந்த என் தங்கச்சி தான் சொல்லி கொடுத்தா புஷ்பா. நீ சொல்லு உங்ககிட்ட. ஆமாம், நான் தான் சொல்லி கொடுத்தேன். அக்கா, நீ என்னை விட ரொம்ப நல்லா பண்ணுறக்கா எக்ஸசைஸ். நாளைக்கு உனக்கு நான் யோகா சொல்லி கொடுக்கேன்க்கா. சரிடி, உன் மாமியா கதை என்ன ஆச்சு? அது எப்பயும் போல தான் உட்காந்து வீட்டை 2ஆக்கிக்கிட்டு இருக்கு. அதுக்கு மெதுவாக ஏதாவது பிளான் போடுவோண்டி. சரி, அது இருக்கட்டும். இன்னைக்கு தோப்புக்கு வரீங்களா 2 பேரும்? நாங்கள் 2 பேரும் மட்டுமாடி? இல்லை கந்த, இவளும் சேர்ந்து தான். ஆனால் நீங்கள் ஒரு இடத்துல நின்று கேளுங்களேன் என்ன சொல்கிறேன்னு. எனக்கு காது கேட்குதுடி, நீ கவலைப்படாத. நீ சொல்கிறத நான் கேட்டுட்டு தான் இருக்கேன். ஆமாம், நீங்கள் போயிட்டு அடி வாங்கினேன்னு சொன்னீங்களே, அந்த தோப்புக்கா? நாங்கள் வரல. ஏன், உனக்கு பயமாக இருக்கா? அப்படியெல்லாம் இல்லை, இருந்தாலும் நாங்கள் வரல. ஏம்மா, இந்த பைத்தியம் ஏதோ பண்ணிட்டு சீக்கிரமா பாருமா. அக்கா அக்கா, செத்து போயிடாதீங்க, எந்திரிங்க எந்திரிங்க. அதெல்லாம் ஒன்றும் ஆகாதுமா, கவலைப்படாது. சரி வாங்க போகலாம் இன்னைக்கு அந்த தோப்புக்கு.